Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 37ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக நிர்வாகிகள் மலர் தூவியும் மலர் வளையம் வைத்தும் மஞ்சளி செலுத்தி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். முழுமையான விவரங்கள். வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 37வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்தில் மெரினா கடற்கரையில் மலரஞ்சலியும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் தற்போது நடைபெற்று வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது எம்ஜிஆருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று அவைத்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர்கள், அதிமுகவினுடைய தொண்டர்கள் என அங்கே குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆருடைய நினைவலைகளோடு எம்ஜிஆருடைய ரத்தங்களாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து கருப்பு உடையில் சென்று மெரினா கடற்கரையிலே பெயில் கொண்டு இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு தங்களுடைய நினைவஞ்சலிகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மலர் வளையம் வைத்து மலர் அஞ்சலியை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 37வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையிலே இருக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கடக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கழக நிர்வாகிகள் என அனைவரும் அந்த மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆர் என்கிற மிகப்பெரிய ஒரு சகாப்தம் தமிழ் மக்களுக்காகவே வாழ்ந்து தமிழ் மக்கள் நலனுக்காகவே பல்வேறு அரிய பணிகளை ஆற்றி இன்றைக்கு சென்னை வங்கக்கடலோரம் இருக்கக்கூடிய அந்த மெரினா நினைவிடத்திலே தொழில் கொண்டு இருக்கிறார். அவருடைய நினைவிடத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் வளையம் வைத்து அந்த மலர்கள் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து எம்ஜிஆர் நினைவிடத்தினுடைய நுழைவாயிலுடைய உள்புறத்திலே உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் சுமார் அதிமுகவில் 82 மாவட்டங்களில் செயலாளர்கள் இருக்கிறார்கள். அனைத்து பகுதியிலுமே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடந்த 18ஆம் தேதி அறிக்கையின் வாயிலாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலும், பகுதிகளிலும், கிளைகளிலும், வட்டங்களிலும், அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களாக இருக்கக்கூடிய புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, புதுடெல்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவுகள், அவருடைய புகழ் அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் மலர் தூவி அந்த மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆருடைய ரத்தங்களாக இருக்கக்கூடிய கழகத்தினுடைய கோடான கோடி தொண்டர்கள் ஆங்காங்கே தமிழகம் முழுவதுமாக அவருடைய திருவுருவ படத்திற்கும் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு சென்னை மெரினா கடற்கரையிலே இருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய நினைவிடத்திலே கோடான கோடி தொண்டர்கள் கண்ணீர் மல்க அவருடைய அந்த நினைவிடத்திலே தங்களுடைய கண்ணீரை காணிக்கையாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொண்டனுடைய அந்த இதய துடிப்போடு ரத்தங்களாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் கண்ணீர் சிந்தி எம்ஜிஆருடைய நினைவலைகளை, எம்ஜிஆருடைய அந்த இறுதி நினைவுகளை, எம்ஜிஆர் தமிழகத்துக்காக ஆற்றிய அரும்பெரும் செயல்களை நினைத்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவரோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத் தலைவர், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய பல்வேறு நிலைகளிலே இருக்கக்கூடிய குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சி தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞரணி, மகளிரணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு,
சிறுபான்மை நலப்பிரிவு, விவசாயிகள் பிரிவு, மீனவர் மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்புசாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் பாசறை, இளம் பெண்கள் பாசறை, பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அங்கே குழுமி தங்களுடைய தலைவருக்கு, நிறுவன தலைவருக்கு, தங்களுடைய கழக தலைவருக்கு, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து தமிழக மக்களுக்காகவே பல்வேறு திட்டங்களை அர்ப்பணித்து சென்ற எம்ஜிஆருடைய நினைவலைகளோடு அந்த மலர் தூவி மரியாதையை கண்ணீரோடு காணிக்கையாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்து தமிழக மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவராக சிம்மாசனம் போட்டு ஒவ்வொரு தமிழுடைய இதயத்திலும் அமர்ந்து கொண்டிருப்பவர் புரட்சி தலைவர். அப்படிப்பட்ட சரித்திர சாதனைகளை மக்களுக்காக, மக்களுடைய நலனுக்காக, தமிழக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, ஏழை எளிய அடித்தர மக்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக, கல்வி சேவைக்காக பல்வேறு விதங்களிலே அவருடைய செயல்கள், அவருடைய வரும்பணி இருந்திருக்கிறது. அந்த நினைவுகளோடு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நினைவிடத்திலே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அந்த நினைவிட நுழைவாயிலுடைய உட்புறத்திலே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே உறுதிமொழி ஏற்கக்கூடிய அந்த நிகழ்வு இன்னும் சிறிது நேரத்தில் நிகழவிருக்கிறது. இதற்காக சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திலிருந்து புறப்பட்ட அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மெரினா கடற்கரைக்கு சென்று புரட்சி தலைவர் இதய தெய்வம் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய நினைவிடத்திலே தற்போது மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு எம்ஜிஆருடைய அந்த நுழைவாயினுடைய உட்புறத்திலே சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த மேடையிலே உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெறவிருக்கிறது. எம்ஜிஆருடைய ஆட்சி என்பது தமிழகத்தினுடைய பொற்கால ஆட்சி என்பதுதான் மக்கள் சொல்லாத ஒரு சரித்திரமாக, அவரை நினைக்காத நாளில்லை என்கிற பல்வேறு நிலைகள், மீனவர் மக்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களுக்காக நடித்திருக்கிறார், அவர்களுக்காக வாழ்ந்திருக்கிறார், அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார், அவர்களுக்காக பாடியிருக்கிறார் என ஒவ்வொரு தமிழனுடைய இதயத்திலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பவர் புரட்சி தலைவர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவருடைய இந்த நினைவு நாளை கருப்பு உடைகளோடு கருப்பு சட்டை அணிந்து அதிமுக சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். எம்ஜிஆர் என்பது ஒரு மாபெரும் சரித்திரம், எம்ஜிஆர் என்பது மாபெரும் பொக்கிஷம், எம்ஜிஆர் என்பது தமிழகத்தினுடைய கனவுகளை நிறைவேற்றிய ஒரு கனவு, எம்ஜிஆர் என்பது ஒவ்வொரு தமிழனுடைய மனதிலும் நீங்காத இடம்பெற்று நிலையாய் நிலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரும் புகழ். அப்படிப்பட்ட எம்ஜிஆருடைய பல்வேறு நிகழ்வுகளோடு தற்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உறுதிமொழி ஏற்றுகிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது எம்ஜிஆருடைய நினைவிடத்திலே நுழைவாயுடைய உட்புறத்திலே உறுதிமொழி ஏற்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்த பாதையில் தடமாறாது தடமாறாது, சோர்ந்து போகாது சோரம் போகாது, ஒற்றுமை உணர்வோடு பயணிப்போம் பயணிப்போம் என்று உளமாற உறுதியேற்கின்றோம் உளமாற உறுதியேற்கின்றோம். அள்ளி கொடுப்பதில் மன்னர் அவர், வாரி வழங்குவதில் வள்ளல் அவர், ரத்தத்தின் ரத்தங்களான உடன்பிறப்புகளை உயிராக நேசித்தவர், வீரத்தையும் விவேகத்தையும் கழக தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர், அராஜகத்தின் அடையாளம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துகின்ற தெய்வ சக்தியாய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திகழ்ந்தார். அவர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாமும் எதிரிகளை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம், துரோகிகளை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் என்று உளமாற உறுதியேற்கின்றோம் உளமாற உறுதியேற்கின்றோம். ஆறுகள் வெற்றி போனாலும் வற்றாத ஜீவநிதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும்
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பெரும்புகழ் என்றும் தொடரும் என்றும் தொடரும். மக்கள் தலைவரின் மாசற்ற தொண்டின் வழியில் வழிநடப்போம் வழிநடப்போம் என உளமாற உறுதியேற்கின்றோம் உளமாற உறுதியேற்கின்றோம். திமுக வீழ்த்திடவே வீழ்த்திடவே நேர்மை என்ற வாளெடுத்து வாய்மை என்ற வேலெடுத்து 3 தேர்தலின் தொடர் வெற்றி கண்டு கழகம் தொடர்ந்த வெற்றிக்கான புரட்சி தலைவி அம்மா என்கின்ற வீரமங்கையை நமக்கு தந்திட்டவர் பாரி வள்ளல் பரங்கமலை சிங்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் நெஞ்சை விட்டு மறையாத புரட்சி தலைவர் வெளியிலே பயணிப்போம் பயணிப்போம் என உளமாற உறுதியேற்கின்றோம் உளமாற உறுதியேற்கின்றோம். விடியா திமுக ஆட்சியிலே குடும்ப கொடி கட்டி பறக்குது தமிழ்நாடு கொள்ளை கூடாரமாகுது. பொய்யான வாக்குறுதிகளை தந்து வஞ்சக மனம் கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றிய திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்திடவே உளமாற உறுதியேற்கின்றோம். எங்கே நீட் தேர்வு ரத்து எங்கே? கல்வி கடன் ரத்து எங்கே? சிலிண்டர் மானியம் எங்கே? டீசல் விலை குறைப்பு எங்கே? வெள்ள நிவாரண பணிகள் எங்கே? பழைய ஓய்வு திட்டம் எங்கே? இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலை எங்கே? மக்கள் கேள்விக்கு பதில் எங்கே? விடமாட்டோம். விடியா திமுக அரசை பதில் தராமல் விடமாட்டோம். பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியிலே விலைவாசி உயர்வு 43 மாத கால திமுக ஆட்சியிலே 3 முறை மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, குடிநீர் கட்டண வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, முத்திரைத்தாள் கட்டண உயர்வு என மக்களை வரியால் வாட்டி வதைக்கும் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என சபதம் ஏற்போம். கழகத்தின் பொற்கால ஆட்சியிலே மக்கள் நலன் காக்கும் நல்ல திட்டங்கள், நாளும் பொழுதும் திட்டங்கள், ஏழை மக்கள் பசியார அம்மா உணவகங்கள், எளியவர்கள் நலன் பெறவே அம்மா மருந்தகங்கள், பள்ளி மாணவர்கள் பயன்பெறவே மடிக்கணினி திட்டங்கள், பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம், திருமணம் செய்யும் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் என்று கழக ஆட்சியின் முத்தான திட்டங்களை முடக்கியது. தீய சக்தி திமுக ஆட்சியிலே கழகத்தின் புகழை மறைக்காதே. கழகத்தின் புகழை மறைக்காதே. காழ்ப்புணர்ச்சி கொண்டு கழக அரசின் திட்டங்களை நிறுத்தாதே.
கால் புணர்ச்சி கொண்டு கழக அரசின் திட்டங்களை நிறுத்தாதே நிறுத்தாதே. விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே உங்கள் கொட்டத்தை அடக்குவோம், குடும்ப ஆட்சி அடக்குவோம் என உங்கள் கொட்டத்தை அடக்குவோம், குடும்ப ஆட்சி அடக்குவோம் என உளமாற உறுதி ஏற்கின்றோம், உளமாற உறுதி ஏற்கின்றோம். கோடி பிடிக்கும் தொண்டனையும் கோட்டையில் அமர வைத்து அழகு பார்க்கும், கோடி பிடிக்கும் தொண்டனையும் கோட்டையில் அமர வைத்து அழகு பார்க்கும் பேரியக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். குடும்ப அரசியல் நடத்தியே மகனுக்கு மகுடம் சூட்டியே கொடி பிடிக்கும் தொண்டனை துச்சமென நினைப்பதுதான் திமுகவின் வாடிக்கை வேடிக்கை. இவற்றோடு அன்றாட மக்களை ஏமாற்றி வரும் பொம்மை முதலமைச்சரின் மக்கள் விரோத ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி மக்களுக்கு எடுத்துச் சொல்லி ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் பொய்முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவோம் என உளமாற உறுதி ஏற்கின்றோம். குடும்ப ஆட்சியின் கோர பிடியில் சிக்கி தவிக்கும் குடும்ப ஆட்சியின் கோர பிடியில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை காப்பாற்றவே தமிழக மக்களை காப்பாற்றவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே தீய சக்தி திமுகவை விரட்டி அடிக்கவே சூழலைப்போம் கழகத்தை தோற்றுவித்த நம் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே அரை நூற்றாண்டுகால அரசியலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைத்து வந்த புரட்சி தலைவி அம்மாவின் வழியிலே தொடர்ந்து பயணிப்போம் என உளமாற உறுதி ஏற்கின்றோம். மக்கள் விரோத விடிய ஆட்சியை மக்கள் விரோத விடிய ஆட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வழியிலே வீட்டுக்கு அனுப்புவோம் புரட்சி தலைவி அம்மாவின் அஞ்சாமை துணையாய் கொண்டு புரட்சி தலைவி அம்மாவின் அஞ்சாமையை துணையாய் கொண்டு வீரநடை போடுவோம், வெற்றி நடை போடுவோம். விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப தீய சக்தியை அடியோடு வெல்த்திட விடியா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப தீய சக்தியை அடியோடு அழித்திட சபதம் ஏற்போம், சபதம் ஏற்கிறோம். தீய சக்தியால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டை காப்பாற்றிட சூளுரைப்போம் என புரட்சி தலைவர் நினைவு நாளில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் மீது ஆணையாக உறுதியேற்கிறோம் பேரில் அண்ணா நாமம் வாழ்க, பேரில் அண்ணா நாமம் வாழ்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வற்றாத புகழ் வாழ்க வளர்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வற்றாத புகழ் வாழ்க வளர்க. புரட்சித் தலைவி அம்மாவின் வீரப்புகழ் என்றும் ஓங்குக ஓங்குக. புரட்சித் தலைவி அம்மாவின் வீரப்புகழ் என்றும் ஓங்குக ஓங்குக. வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெல்க வெல்க வெல்கவே, என்றும் வெல்க வெல்க வெல்கவே, என்றும் வெல்க வெல்க வெல்கவே. நன்றி, வணக்கம்.